வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு டிப்ஸ் வீடியோ தான். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் இது. ஏணிப்படி நாட்டு எப்படி போடுறதுன்னு தனியாக ஒரு வீடியோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரிக்வெஸ்டட் வீடியோ, ஸோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ், ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஊரையும் பேரையும் சேர்த்து டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். வீடியோ பார்க்கலாம். ஏணிப்படி நாட் போடுறதுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோஸில். இருந்தாலும் அதை தனியாக கேட்டிருந்ததுனால அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏணிப்படி நாட் நான் உள்ளேருந்து வருது பாருங்கள். 1 2 3 4 ஒரு 5-6 நாட்ஸ் கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏணிப்படி நாட் எதுக்கு போடுறோம்னா நமக்கு ஃபினிஷிங் ஒன்று போல் இருக்கும். நான் காமிக்கிறேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துக்குவோம். அதுக்கடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாட் அப்படியே நம்ம போட்டு கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, ஒரு சுற்று நம்ம போட்டு கொண்டாடுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்காக சொல்கிறேன். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வரோம். ஒரு லைன் வந்ததுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக இந்த லைன் ஃபினிஷ் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ நான் 5-6 லைன் வளர்த்துட்டேன். ஸ்டார்டிங்லேயும் இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம். முடிஞ்சு இங்கே வர கொண்டாந்து நிப்பாட்டிடுவோம். அதுக்கடுத்து நம்ம நாட் எப்படி லூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்தே போடுற மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள். இப்போது இதுக்கு அடுத்து நமக்கு நாட் இல்லை பாருங்கள். நமக்கு கூட ஃபினிஷ் ஆகும்போது இதே மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும், சேமாக இருக்கும். இப்போ இந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்தில் இருக்கிற நாட். இதுக்கு அடுத்து நம்ம நாட் போட முடியாது. இந்த நாட் நம்ம உழைக்கணும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நாட் நான் உழைச்சிட்டேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட் உழைச்சிட்டு இந்த ஒயரை இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயர் இல்லை, ரன்னிங் ஒயர் இதில் இருக்குது. இதுதான் ரன்னிங் ஒயர். அது பின்பக்கமாக போட்டாச்சு. இந்த ரன்னிங் ஒயரை தூக்கி பின்பக்கமாக போட்டுட்டேன். கவனமாக பாருங்கள். இந்த நாட் நான் உழைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட் உழைச்சி இங்கே வர கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஒயரை பின்பக்கம் உள்ள ஒயரை இப்படி மேலே எடுக்கிறேன். இப்படி மேலே எடுத்தாச்சா, நான் ரொம்ப தூரம் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தெரிகிறதுக்காக. நீங்கள் கொஞ்சமாக எடுங்க போதும். இப்போ எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் நான் பின்னாடி தூக்கி போட்டுக்க பாருங்கள். இதுதான் ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை இதோ இந்த ரன்னிங் ஒயர் நான் கொண்டாடுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த நாட் உழைச்சேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ரன்னிங் ஒயரை இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி வச்சுக்கணும். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்படி வச்சாச்சு. இதுக்குள்ளே இந்த லூப்புக்குள்ளே உங்களுக்கு ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போ இந்த ஒயரை என்ன செய்கிறோம், அதுக்குள்ளே வச்சுட்டு இதை இப்படி கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இப்போ நம்ம மேல் பக்கமாக தள்ளிவிட்ட ஒயரை கீழ்ப்பக்கமாக இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, லூஸ் பண்ண ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விடணும். இப்படி விட்டுட்டோம்னா இதுக்குள்ளே வந்துடும். இப்போது இந்த ஒயரை அப்படியே இழுக்கணும். இப்போ நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்க ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக இழுக்கிறோம். இழுத்தாச்சா, புரியலைன்னா 2-3 இடம் நல்லா பாருங்கள். ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஒயர் ஜாயின் பண்ணதே தெரியாது, சேமாக முடிஞ்சிருப்பாருங்க. இதுக்கு தான் நம்ம ரன்னிங் ஒயர் கொடுக்குறோம். இல்லை, ஏணிப்படி நாட் போடுறோம். நம்ம நார்மலாக போடுற கூடையில் மேலே வரும். வரேன் இந்த கூடையில் பாருங்கள். அப்போம்லாம் எனக்கு ரன்னிங் ஒயர் தெரியாது. நமக்கு வளர்மதி சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆலங்குளத்துலேருந்து. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஏணிப்படி நாட் போட ஆரம்பித்தேன். இதில் பாருங்கள் ஃபினிஷிங் உங்களுக்கு இப்படி கொஞ்சம் முக்கு மடங்கு நாப்பில் இருக்கும் பாருங்கள். தனியாக ஒரு லைன் நிற்கும். அதுவே இந்த கூடையிலனா நமக்கு அப்படி தனியாக ஒயர் நிற்காது. இப்போ பின்பக்கமாக அந்த ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக இருக்கு பாருங்க. உள்பக்கமாக இருக்குது அந்த பின்பக்கமாக இருக்கிற ரன்னிங் ஒயர் உள்பக்கமாக இருக்கிறது தான் பின்பக்கம்னு சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இப்போ வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு இப்போ இந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இப்படி இருக்கும். உள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை நம்ம இப்போ வெளியே கொண்டு வந்து நாட் போடுறோம். நிதானமாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். கூடைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நமக்கு அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இங்கே வர கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த நாட் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரும்போது இப்படி உங்களுக்கு கிராஸ்லேயே ஏணிப்படி மாதிரியே வரும். இது கிளாஸ் ஒயருங்கனால சரியாக தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே அப்படியே ஏணிப்படி மாதிரியே வருதா, இதே போல் வரும். இப்படி நம்ம கூட போடுறது ரொம்ப நல்லது. அப்படி போடுறத விட இது நல்ல நீட் லுக்காக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த ஏணிப்படி யூஸ் பண்ணுறோம். பார்க்கத்தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா இதைத்தான் நீங்கள் விரும்புவீங்க. இப்படியே நம்ம போட்டு கூட முழுக்க எத்தனை லைன் கொண்டாடுறோமோ அத்தனை லைன் வர இந்த ஏணிப்படி நாட் போட்டு முடிச்சிட்டோம்னா கூட நல்லா நீட்டாகிடும்.
நம்ம கூட முடிக்கும்போது எங்கே வர கொண்டாரமோ அங்கே வர கொண்டாந்து முடிச்சுட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக விட்டு நம்ம சொருகும் போது உள் பக்கமாகவே சொருகி விட்டுணும். இப்போ நமக்கு முடிஞ்சது பார்த்திங்களா, முடிஞ்ச இடத்த இங்கே நம்ம நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒன்று போல் இருந்து பார்த்திங்களா, மீதி ஒயரை இப்படி கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக சொருகி விட்டுணும். இந்த 2 கூடையுமே ஏணிப்படி முடிச்சில் தான் முடிச்சிருக்கோம். ஃபிர்தோஸ் ஃப்ரம் காஞ்சிபுரம் அவங்களோட கூடை இது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கூடையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே போல் தான் நமக்கு ஃபினிஷிங்கில் வரும். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக போட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.